வணக்கம். இந்த உரையில் நாம் தொழிலாளர் நலச் சட்டங்களில் உள்ள சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். தற்பொழுதுள்ள தொழிலாளர் நலச் சட்டங்கள் அனைத்தும் 4 சட்டங்களாக தொகுக்கப்பட்டு மத்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ளன. என்றாலும் இவை இன்னும் நடைமுறைக்கு வராத காரணத்தால் தேர்வுகளுக்கு பழைய சட்டங்களே பயன்படும் என்பதால் பழைய சட்டங்களில் உள்ள கேள்விகளையே நாமும் கொடுத்திருக்கிறோம். புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வரும் வரை இவற்றையே நாம் பிராக்டிஸ் செய்வது நல்லது. First question. The Factories Act 1948 prescribes that the certificate of fitness to an young worker is to be granted by A. Occupier of the factory, Inspector of Factories, Certifying Surgeon, Manager of the Factory. இந்த 4 சரியான விடை Certifying Surgeon என்பதாகும். ஒவ்வொரு ஃபேக்டரியிலையும் ஒரு சர்டிஃபையிங் சர்ஜன் ஒருவர் நியமிக்கப்படுகிறார். அதாவது அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ஒரு ஃபேக்டரிக்காகவோ அல்லது ஒரு ஏரியாவுக்காகவோ ஒரு சர்டிஃபையிங் சர்ஜன் ஒரு மருத்துவ அதிகாரியை நியமித்து வைத்திருக்கும். அந்த அதிகாரி தான் ஒரு யங் பர்சன் வேலை செய்வதற்கு பிசிக்கலாக ஃபிட்னஸாக இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு சான்றிதழ் வழங்குவதற்கு அந்த சர்டிஃபைடு சர்ஜன்ஸுக்கு தான் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 செக்ஷன் 10 இருக்கு. செக்ஷன் 10 ஆஃப் தி அபவ் ஆக்ட் provides that the state government may appoint qualified medical practitioners to be certifying surgeons for the purposes of this act within such local limits. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு, அந்த பகுதின்னா அந்த பகுதிக்கு மட்டும் இருக்கலாம், அல்லது ஃபார் சச் ஃபேக்டரி ஒரு ஃபேக்டரிக்கு மட்டுமாக இருக்கலாம், ஆர் கிளாஸ் ஆர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃபேக்டரிஸ் ஒரே மாதிரியான தொழிற்சாலைகளுக்காக இருக்கலாம். இந்த சர்டிஃபையிங் சர்ஜன் கேன் எக்ஸாமின் தி யங் பர்சன்ஸ் அண்ட் இஷ்யூ சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ். இவர்கள் இந்த தொழிலகத்தில் வேலை செய்வதற்கேற்ற உடல் தகுதி உடையவர்களாக இருக்கிறார்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான சான்றிதழை அந்த சர்டிஃபையிங் சர்ஜன்ஸ் வழங்குவார்கள். ஸோ மற்றவர்கள் யாரும் இதை வழங்க முடியாது. யார் இந்த ஆக்குப்பையர் ஆஃப் தி ஃபேக்டரி, ஆக்குப்பையர் ஆஃப் தி ஃபேக்டரி அப்படிங்கிறவர் தான் அந்த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. அவர் தான் அந்த ஆக்குப்பையர் அப்படிங்கிறவர். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ்ங்கிறவர் அரசாங்கத்தினால் நியமிக்கப்படுபவர். அவர் தொழிற்சாலைகளை ஆய்வு மேற்கொள்வார். ஆனால் அவர் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. மேனேஜர் ஆஃப் த ஃபேக்டரி அவரும் கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியாது. ஸோ சர்டிஃபைடு சர்ஜன்ஸ் தான் செக்ஷன் 10 படி அப்பாயின்ட் பண்ணப்பட்டுள்ள சர்டிஃபையிங் சர்ஜன்ஸ் தான் இந்த சர்டிஃபிகேட்டை ஃபிட்னஸை கொடுக்க முடியும். செகண்ட் கொஸ்டின், அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிசஸ் ஆர் லிஸ்டட் இந்த ஃபேக்ட் இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட் 1946, தி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947 அண்ட் தி ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926. இதில் எந்த சட்டத்தில் இந்த அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு. அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிசஸ் அப்படின்னா தொழிலாளர்களும் சரி நிர்வாகமும் சரி செய்யக்கூடாத சில நியாயமற்ற சில செயல்கள், அதுதான் அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிசஸ். அது எதில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947 5வது அட்டவணை 5th ஷெட்யூலில் இந்த அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்குது. அது கூட கொஞ்சம் படிச்சுக்கணும். ஷெடியூல் ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு இதை கொடுத்து இது அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸா அப்படின்னு கேட்கலாம். அதனால் அதை படிச்சுக்கிறது நல்லது. ஸோ இப்போ ஆன்சர் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947 சி. Question number 3. In which of the following cases the Supreme Court decided that the teachers are not workmen under the Industrial Disputes Act 1947? ஸோ இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். Industrial Disputes Act 1947 படி டீச்சர்ஸ் அல்லது ஆசிரியர்கள் இவர்கள் ஒர்க்மேன் இல்லை என்பது தெளிவாக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல வந்திருக்குது. எந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். ஏ, சுந்தராம்பாள் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் கோவா அப்படிங்கிற ஒரு கேஸ். பி, ஜேகே காட்டன் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸ் கம்பெனி லிமிடெட் வர்சஸ் எல்ஏடி, கரோனா சாகு கோ லிமிடெட் வர்சஸ் லேபர் கோர்ட். டி, மே அண்ட் பேக்கர் வர்சஸ் தேர் ஒர்க்மேன். இதுல ஆன்சர் ஏ, சுந்தராம்பாள் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் கோவா. இந்த கேஸ்ல தான் கோர்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க, ஆசிரியர்கள் என்பவர்கள் ஒர்க்மேன் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இது ஜட்ஜ்மெண்ட் கடைசி வரி கூட சொல்லலாம். வி therefore hold that the high court was right in holding that the appellant was not a workman. appellant இந்த இடத்துல டீச்சர், though the school was an industry in view of the definition of workman as it now stands. Question number 4. According to the Payment of Wages Act,
No fine shall be imposed on the employees under the age of 10, 15, 18, none of the above. பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் படி வேஜஸில் வந்து நம்ம சில ஃபைனை போட்டோம்னா அந்த ஃபைனை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். அது எந்த வயசுக்கு கீழே இருக்கிறவங்க மேலே ஃபைன் போட முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி. இது வந்து பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் செக்ஷன் 8 சப்டிவிஷன் 5ல் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நோ ஃபைன் ஷால் பி இம்போஸ்ட் ஆன் எனி எம்ப்ளாய்டு பர்சன் ஹூ இஸ் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 15 இயர்ஸ். 15 வயதுக்கு கீழ்ப்பட்ட தொழிலாளர்களிடமிருந்து எந்த விதமான ஃபைனையும் அவர்கள் மேலே நம்ம இம்போஸ் பண்ண முடியாது, வசூல் பண்ணவும் முடியாது. இந்த ஃபைன் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனால அது எல்லாத்தையும் படிச்சுக்கிறது நல்லது. Question number 5. No fine shall be recovered after the expiry of dash days from the day on which it was imposed. இந்த ஃபைனை வந்து நம்ம இம்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க எந்த தேதியில் இம்போஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த தேதியிலேருந்து சில குறிப்பிட்ட நாட்களுக்கு உள்ளார அந்த ஃபைனை நம்ம வசூல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வசூல் பண்ணலான்னா அது மாதிரி வசூல் பண்ண முடியாது, அது காலம் கடந்த இதாக போயிடும். அதனால வந்து ஒரு தொழிலகத்தை வந்து ஃபைனை இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அது என்னைக்கு ஃபைன் இம்போஸ் பண்ணாங்களோ அதுலேருந்து எத்தனை நாளைக்கு இங்கே பார்க்கணும், 90 days, 90 நாட்கள், 90 நாட்களுக்குள்ளார அந்த ஃபைன் முழுக்க நம்ம வசூல் பண்ணிடணும். இது செக்ஷன் 8 சப்செக்ஷன் 6ல் no fine imposed on any employed person shall be recovered from him by installments or after the expiry of 90 days from the day on which it was imposed. Question number 7. Wages of workers employed in establishments employing not less than 1000 employees shall be paid within dash number of days of the wage month. The wage period ஒன்று இருக்கு. அந்த wage periodங்கிறது it may be different for different industries. அதில் இப்போ 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன். 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த வேஜை கால்குலேட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால என்ன பண்ணுவாங்க, வேஜ் பீரியட் தனியாக வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பெரிய இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க, வேஜ் பீரியடுங்கிறது இந்த மாதம் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 24ஆம் தேதி முடியும் அப்படின்னு தான் வேஜ் பீரியட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்போ சம்பளம் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க, சம்பளம் வந்து அந்த 7 நாளைக்குள்ளார கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து வேஜ் பீரியட் அப்படிங்கிறது. ஸோ வேஜ் பீரியடுங்கிறது ஒன்று டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. கேலண்டர் வைஸ் இருக்க, ஜனவரினா ஜனவரி 30ஆம் தேதி சம்பளம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்காது. 25லேருந்து 24 வரையிலும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த 7 நாட்கள் மீதி இருக்கிற 7 நாட்கள் அல்லது 6 நாட்கள் அது வந்து சம்பளம் கால்குலேட் பண்ணுறதுக்கு, பேஸில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு 7 நாட்களுக்குள்ளார சம்பளத்தை கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க, வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்டு இன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எம்ப்ளாயிங் நாட் லெஸ் தென் 1000 எம்ப்ளாயீஸ் ஷால் பி பெய்டு வித்தின் டேஷ் நம்பர் ஆஃப் தி வேஜ் மந்த் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஆஸ் பர் செக்ஷன் 5 of the Payment of Wages Act 1936, payment of wages of workers shall be made before the expiry of the 7th day after the last day of the வேஜ் பீரியட். இந்த வேஜ் பீரியட்னு சொன்னோம் இல்லையா, அந்த வேஜ் பீரியடோட லாஸ்ட் டே, உதாரணமாக 25லேருந்து 24 வரையும் அப்படின்னு சொன்னாக்க 24ஆம் தேதி தான் லாஸ்ட் டே. அதுக்கப்புறம் 7 நாள், அந்த 7வது நாளைக்குள்ளார சம்பளத்தை கொடுத்துடணும். 8. Question number 8. Under the Minimum Wages Act 1948, wages includes, வேஜஸ்னா என்ன அப்படின்னு கேட்குறான், அதில் என்னென்னலாம் வேஜஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபனிஷன் இருக்கு. ஸோ இது செக்ஷன் 2 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சட்டம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். எல்லா சட்டத்துலையுமே செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னாக்க டெஃபனிஷன் செக்ஷனாக இருக்கும். அதில் தான் அந்த சட்டத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையுமே வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க, சில வார்த்தைகள், உதாரணமாக இந்த வேஜஸ் அப்படிங்கிற வார்த்தை அல்லது இந்த ஃபேமிலிங்கிற வார்த்தை, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு சட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபேமிலியும் அதே மாதிரி ஒவ்வொரு சட்டத்தில் ஒரு மாதிரியாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த புது வேஜ் கோடு 4 கோடு கொண்டு வந்திருக்காங்க. அதில் இந்த பிரச்சனைகள்லாம் போயிடும். இந்த ஒரே வார்த்தைக்கு வந்து 4-5 டெஃபினேஷன் இருக்கிறதெல்லாம் போயிடும். ஸோ இந்த வேஜஸ் ஆக்டில் அண்டர் தி மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948 வேஜஸ்ங்கிறதுல என்னென்னலாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ இட் இஸ் கிராஜுவிட்டி பேயபிள் ஆன் டிஸ்சார்ஜ், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எம்ப்ளாயர் டு எனி பென்ஷன் ஃபண்ட், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஆல் ஆஃப் தி அபவ். இதில் எது அப்படின்னு கேட்டாக்க, அக்கார்டிங் டு செக்ஷன் 2H, வேஜஸ் மீன்ஸ் ஆல் ரெமுனரேஷன் கேப்பபிள் ஆஃப் பீயிங் எக்ஸ்பிரஸ்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் மணி இன்க்ளூடிங் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் ஆன்சர் வந்து சி. இதில் வந்து பிஎஃப்பும் கிராஜுவிட்டியும் இதில் சேராது இந்த வேஜஸில், இந்த டெஃபினிஷனில். அதாவது மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி
இதில் பிஎஃப் வந்து வேஜஸில் சேராது, கிராஜுவிட்டி அதே மாதிரி சேராது. அப்போ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மட்டும்தான் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. Question number 9. In order to avoid overcrowding in a factory, the Factories Act 1948 prescribes that there should be at least dash of space for every workman employed in a workroom. ஒவ்வொரு தொழிற்சாலையில் இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளிக்கும் எவ்வளவு இடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்குது. இது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தா, செக்ஷன் 16 of the Factories Act 1948 provides for this, and for these purposes of this subsection no account shall be taken of any space which is more than 4.2 meters above the level of the floor of the room. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 14.2 cubic meters, 14.2 cubic metersங்கிறது தான் ஆன்சர். தட் இஸ் பி. அது என்ன அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க, இந்த 14.2ங்கிறது கியூபிக் மீட்டர்ஸ், இட் இஸ் நாட் ஸ்கொயர் மீட்டர். ஸ்கொயர் மீட்டருங்கிறது வந்து நீளம் அகலம் உள்ள இடம், அவ்வளோதான். கியூபிக் மீட்டர்ஸில் இந்த ஸ்பேஸை சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க, no account shall be taken of any space which is more than 4.2 meters above the level of the floor of the room அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிடுவாங்க, சில நேரங்களில் உங்களுக்கு என்ன 14.2 கியூபிக் மீட்டர்ஸ் தானே வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர், 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர்னாக்க எவ்வளோ ஆயிடுது, 1 ஸ்கொயர் மீட்டர் ஆயிடுது. 1 ஸ்கொயர் மீட்டர் இன்ட்டு 14.2 கியூபிக் 14.2 மீட்டர்ஸ், அது ஹைட்டு. 14.2 மீட்டர்ஸ் ஹைட் இருக்கு என்கிட்ட, ரூஃப் வரலையும் 14.2 மீட்டர்ஸ் இருக்கு. அதனால நான் வந்து கீழே வந்து 1க்கு 1 கொடுத்துருக்கிறேன், மேலே வந்து ஹைட் 14.2 இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி சொல்லுவாங்க. ஸோ 4.2 ஸ்கொயர் ஹைட்டுக்கு கீழே வந்து ஸ்கொயர் மீட்டர்ஸ்ல ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ டோட்டலாக வந்து 14.2 கியூபிக் மீட்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ 4.2 மீட்டர்ஸ்க்கு மேலே ஹைட்டு நீங்கள் கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ ஸ்பேஸ் எவ்வளோ இடம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் 14.2 டிவைடட் பை 4.2 அது இருந்ததுனாக்கா அந்த ஸ்பேஸ் கீழே இருந்தால் போதும். ஸோ இப்போ 14.2 கியூபிக் மீட்டர்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965 ஷால் அப்ளை டு, the பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் யார் யாருக்கு அப்ளிகபிள்? ஸோ எவரி ஃபேக்டரி, employees employed by the Deposit Insurance Corporation, employees employed by the Unit Trust of India, all the above. இதில் யாருக்கு அப்படின்னு பார்த்தாக்க அப்ளிகபிலிட்டி பார்த்தா செக்ஷன் 1(3)ல கொடுத்துருக்காங்க. சேவ் as otherwise provided in this act, it shall apply to every factory. எல்லா தொழிற்சாலைக்கும் அது பொருந்தும். Every other establishment in which 20 or more persons are employed on any day during an accounting year. ஒரு அக்கௌண்டிங் இயரில் ஏதாவது ஒரு நாளில் 20 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் எங்கே வேலை பார்க்குறாங்களோ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் இது பொருந்தும். ஸோ எவரி ஃபேக்டரிக்கும் பொருந்தும். 20 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்க்கிற, அதாவது ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்டிங் இயரில் அந்த வருஷத்தில் எந்த நாளில் அவங்க வேலையில் இருந்திருந்தாலும் 20 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் இருந்திருந்தால் அந்த நிறுவனத்திற்கும் இது பொருந்தும். Question number 11. An employee is eligible to get bonus under the Payment of Bonus Act 1965 if he had worked for not less than dash in the preceding year. 30 days, 240 days, 160 days, 190 days. ஸோ இது வந்து செக்ஷன் 8 of the Bonus Actல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எவரி எம்ப்ளாயி ஷால் பி என்டைட்டில்டு டு போனஸ் இன் அக்கார்டன்ஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் ப்ரொவைடட் ஹி ஹஸ் ஒர்க் இன் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபார் நாட் லெஸ் தென் 30 ஒர்க்கிங் டேஸ் இன் தட் இயர். 30 நாட்கள், குறைஞ்சது 30 நாட்களுக்கு அவர் வேலை பார்த்திருந்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கண்டிப்பாக போனஸ் கொடுக்கப்பட வேண்டும். Question number 12. Of the following, which one is not a manufacturing process under the Factories Act 1948? Question கொஞ்சம் கவனிங்க. Of the following, which one is not a manufacturing process under the Factories Act 1948? ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேக்டரிஸ் ஆக்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எதுக்கு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, ஃபேக்ட்ரின்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும் பொழுது அவங்க சொல்கிறாங்க அங்கே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிங்கிறது என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். அதெல்லாம் டிஃபைன் பண்ணி ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இந்த 4 எது வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோப் இன் சோப் ஒர்க்ஸ், சோப் தயார் பண்ணுற கம்பெனியில் அது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராசஸ் கேரிட் அவுட் இன் கன்வெர்ட்டிங் சீ வாட்டர் இன்டு சால்ட், கடல் தண்ணீரை வந்து உப்பு மாற்றுகின்ற அந்த உப்பளங்கள். மேக்கிங் ஆஃப் பீடிஸ், பீடி சுத்துதல். நன் ஆஃப் தி அபோ, இதில் எதுவுமே இல்லை. இதில் எது வந்து ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான்.
ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோப் அண்ட் சோப் ஒர்க்ஸு, சீ வாட்டர் சால்ட்டாக மாற்றுறது, மேக்கிங் ஆஃப் பீடீஸு எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான். அதனால none of the above is the answer. As per section 2K, manufacturing process means any process for making, altering, repairing, ornamenting, finishing, packing, oiling, washing, cleaning, breaking up, demolishing, or otherwise treating or adapting any article or substance with a view to its use, sale, transport, delivery or disposal. இது ஞாபகம் வச்சுட்டா போதும் நீங்க. ஸோ இதுல மேல சொல்லியிருக்கிற அந்த விஷயங்கள், இந்த மேக்கிங், ஆல்டரிங், ரிப்பேரிங், அது மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம், பேக்கிங், அது எல்லாம் என்ன நோக்கத்திற்காக செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க, ஃபார் இட்ஸ் யூஸ், அது பயன்படுத்துறதுக்காகவோ, விற்பனைக்காகவோ, அல்லது எங்கேயாவது கொண்டு செல்வதற்காகவோ, டிரான்ஸ்போர்ட்டுக்காகவோ, அல்லது வேறு யார்ட்டையா கொண்டு கொடுக்கறதுக்காகவோ, அல்லது டிஸ்போஸ் பண்ணுறதுக்காகவோ, இந்த மாதிரி எது செய்தாலும் அது எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான் அப்படின்னு ஒரு இதில் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒன்று டெஃபினிஷனும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, பம்பிங் ஆயில், வாட்டர், சூவேஜ் ஆர் எனி அதர் சப்ஸ்டன்ஸு, generating, transforming or transmitting power, composing types for printing by letterpress, lithography, photogravure or other similar process, or bookbinding, or constructing, reconstructing, repairing, refitting, finishing or breaking up ships or vessels, or preserving or storing of any article in cold storage. இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டெஃபினிஷன் நம்ம வந்து தெளிவாக நினைவில் கொள்ள வேண்டும். Question number 13. What is the minimum number of members required for registration of a trade union under the Trade Union Act 1926? 5, 7, 15, 20. So இது வந்து section 8 of the Trade Unions Act 1926ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, எனி 7 or more members of a trade union may, by subscribing their names to the rules of the trade union and by otherwise complying with the provisions of this act with respect to registration, apply for registration of the trade union under this act. ஸோ 7 பேர் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் போதும். ஸோ அப்போ குறைந்தபட்சம் 7 பேர் இருந்தே ஆகணும். Provided that no trade union of workmen shall be registered unless at least 10% or 100 of the workmen, whichever is less, engaged or employed in the establishment or industry with which it is connected, are the members of such trade union on the date of making of application for registration. ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ட்ரேட் யூனியன் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்க. அங்கே 7 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க, 7 பேர் மெம்பரா இருக்காங்க, அதனால ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா? என்ன பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, அங்க ஒர்க் பண்ற ஊழியர்கள்ல மொத்தம் ஒரு 500 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, அதுல ஒரு 10%, 500ல எவ்வளவு வருது, 50 பேர், அல்லது ஒரு 100 ஒர்க்கர்ஸ், whichever is less, அவங்களாவது அட்லீஸ்ட் அந்த ட்ரேட் யூனியன்ல மெம்பராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 500 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, அதில் ஒரு 20 பேர் தான் வந்து இந்த ட்ரேட் யூனியன்ல மெம்பராக இருக்காங்க. நாங்கள் 7 பேர் வந்திருக்கோம், நீங்கள் கழுத்து போட்டுருக்கோம், ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பண்ண முடியாது. Provided further that no trade union of workmen shall be registered unless it has on the date of making application not less than 7% as its members who are workmen engaged or employed in the establishment or industry with which it is connected. அந்த எந்த இண்டஸ்ட்ரியில வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற ஒர்க்மென் அவங்க வந்து குறைஞ்சது ஒரு 7 பேராவது இதுல மெம்பர்ஸா இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். Question number 14. Under the Factories Act 1948, young person means a person who is either a child or an adolescent, has completed his 20 years of age, has completed his 21 years of age, has completed 14 years of age. இதுல யங் பர்சன் அப்படின்னு யாரை சொல்றோம் அப்படின்னு கேட்குறான். செக்ஷன் 2D ஆஃப் தி ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 யங் பர்சன் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்றது. இட் மீன்ஸ் எ பர்சன் ஹூ இஸ் எய்தர் எ சைல்டு ஆர் அன் அடலசென்ட். இந்த சைல்டு அடலசென்ட் 2 பேரும் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் சேர்த்து யங் பர்சன் அப்படின்னு சொல்றான். அப்ப சைல்டுன்னா யாரு? சைல்டு மீன்ஸ் எ பர்சன் ஹூ ஹேஸ் நாட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் 15th இயர் ஆஃப் ஏஜ். 15 வயது நிரம்ப பெற்றாதவர்களை வந்து சைல்டு அப்படின்னு சொல்றோம்.
adolescentனா யாரு அப்படின்னு கேட்டா, adolescent means a person who has completed his 15th year of age but has not completed his 18th year. 15 வயசு முடிஞ்சு போச்சு, ஆனா 18 வயசு இன்னும் நிரம்பவில்லை அப்படின்னாக்கா அவனுக்கு பேர் adolescent அப்படின்னு பேரு. ஸோ அந்த சைல்டு adolescent ரெண்டு பேரையும் சேர்த்து ரெண்டு பேருக்கும் ஒரே பேரு யங் பர்சன் அப்படிங்கிறது. ஸோ ஹி இஸ் எய்தர் எ சைல்டு ஆர் அன் adolescent. இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து நம்ம யங் பர்சன் அப்படிங்கிற பெயர்ல குறிப்பிடுகிறோம். ஸோ ஆன்சர் வந்து ஏ. அடல்ட்டுங்கிறது யார் அப்படின்னு கேட்டா, அடல்ட் மீன்ஸ் ஏ பர்சன் ஹூ இஸ் கம்ப்ளீட்டட் இஸ் 18th இயர் ஆஃப் ஏஜ். 18 வயது ஒரு நிரம்பி விட்டது என்று சொன்னால் அவர் நம்ம அடல்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. Trade disputes, according to Industrial Disputes Act, means a dispute between workers and employers, workmen and workmen, employers and employers, all of the above. இது இந்த அழகா டெஃபினிஷன்லேயே சொல்லியிருக்காங்க. ட்ரேட் டிஸ்பியூட் இஸ் ஏ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பிட்வீன் தி ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் ஆர் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ். இது மூணுமே தான், ஆல் தி அபோவ். இது நம்ம என்ன ஜென்ரலாக நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னு கேட்டாக்க, ட்ரேட் டிஸ்பியூட் அப்படிங்கிறது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் உண்டானது தானே, எம்ப்ளாயருக்கும் ஒர்க்கர்ஸுக்கு இருக்கிறது தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அப்படி இல்லை. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டுங்கிறது இட் மேபி பிட்வீன் ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ், அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கலாம், அல்லது ஒர்க்கர்ஸுக்கும் இடையிலேயே இருக்கலாம், அல்லது எம்ப்ளாயர்ஸுக்கும் இடையிலேயே இருக்கலாம். ஸோ அந்த மூன்று தரப்புல இருந்தாலுமே அது வந்து ட்ரேட் டிஸ்பியூட் அப்படின்னு தான் அர்த்தம். Question number 16. Immunity to trade union is given under section dash of the Trade Unions Act. இது வந்து section 18. Answer is 4. Section 18ல வந்து immunity to from civil suit in certain cases. சில கேசஸ் வந்து நீங்க சிவில் கோர்ட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போக முடியாது ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட். அதுதான் வந்து செக்ஷன் 18ல சொல்லியிருக்கு. Under the Factories Act 1948, the definition of factory does not cover mines, railway running sheds, mobile restaurants, all the above. இதில் எதெல்லாம் வந்து ஃபேக்டரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, இது செக்ஷன் 2ல டெஃபினிஷன் இருக்கு. செக்ஷன் 2M ஆஃப் தி ஆக்ட்ல பார்த்தீங்கன்னாக்க, ஃபேக்டரி மீன்ஸ் எனி ப்ரிமிசஸ் இன்க்ளூடிங் தி பிரிசின்ஸ் தேர் ஆஃப். பிரிசின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அந்த பிரிசின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு என்க்ளோஷரால 4 பக்கம் மூடப்பட்ட ஒரு இடம், அது வந்து பிரிசின்ஸ் அப்படின்னு பேரு. ஸோ ஒரு 4 சுவர்கள் மட்டும் இருக்கு, சுற்றிலும் 4 சுவர்கள் இருக்கு, மேலே ரூஃப் இல்லை அப்படின்னாக்க அதுவும் வந்து ஃபேக்டரி பிரிசின்ஸ் தான் அது. அதனால அதுவும் வந்து ஃபேக்டரி தான். ஸோ ஃபேக்டரி மீன்ஸ் எனி ப்ரிமிசஸ் இன்க்ளூடிங் தி பிரிசின்ஸ் தேர் ஆஃப். பவர் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் அங்கே வேலை பார்த்துருந்து அங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதை வந்து நாம வந்து ஃபேக்டரின்னு சொல்லலாம். 20 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க, ஆனால் அங்கே பவர் இல்லை, பட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இஸ் பீயிங் கேரிட் அவுட் அப்படின்னாக்க அதுவும் ஒரு ஃபேக்டரி தான். ஸோ ஆனால் இது என்ன சொல்ல கடைசியில் சொல்றது, பட் டஸ் நாட் இன்க்ளூட் எ மைன் சப்ஜெக்ட் டு தி ஆபரேஷன் ஆஃப் தி மைன்ஸ் ஆக்ட் 1952. இந்த மைன்ஸுங்கிற சுரங்கங்கள் வந்து இந்த சுரங்கங்கள் சட்டம் 1952 கீழே வந்துருது. அதனால மைன்ஸ் வந்து இதுல கவர் ஆகாது. எ மொபைல் யூனிட் பிலாங்கிங் டு தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கு, ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட வந்து மொபைல் யூனிட் அது வந்து இதுல வராது. ரயில்வே ரன்னிங் ஷெட், ரயில்வேயோட ரன்னிங் ஷெட்டு அல்லது ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் அல்லது ஈட்டிங் பிளேஸ், இதுக்கெல்லாம் தனியாக சட்டம் இருக்கு. அதனால அந்த சட்டத்தின் கீழே அதெல்லாம் வந்துடும். அதனால அதெல்லாம் வந்து ஃபேக்டரிங் இதுல வராது. ஸோ அப்போ இதுல மைன்ஸு, ரயில்வே ரன்னிங் ஷெட்ஸு, மொபைல் ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே வந்து ஃபேக்டரிங்கிற டக்கவரில் வராது, ஃபேக்டரிங்கிற சொல்லு கீழே வராது. ஸோ ஆல் தி அபவ். ஐடென்டிஃபை ஃப்ரம் தி ஃபாலோயிங் விச் இஸ் த பவர் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ். ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ்க்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்டர் இன்டு எனி பிளேஸ் ஆஃப் எ ஃபேக்டரி, ஒரு ஃபேக்டரியோட எந்த இடத்துக்குள்ளார வேண்டுமானாலும் நுழைவது. மேக் என்கொயரி இன்டு எனி ஆக்சிடென்ட், அங்கே ஏதாவது விபத்துகள் இருந்திருந்தால் அதை பற்றி விசாரிப்பது. சீஸ் ஆர் டேக் காப்பீஸ் ஆஃப் எனி டாக்குமெண்ட், அங்கே இருக்கிற ஆவணங்களை கைப்பற்றி செல்வது அல்லது அங்கே இருக்கிற ஆவணங்களிலிருந்து சில காப்பீஸ் எடுத்துட்டு போறது. ஆல் தி அபவ். இது செக்ஷன் 9 ஆஃப் தி ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948. அது பார்த்தீங்கன்னாக்க பவர்ஸ் ஆஃப் தி ஃபேக்டரி சொல்லியிருக்கு. அதுபடி பார்த்தாக்க இங்கு சொல்லப்பட்ட அனைத்துமே வந்து அவருடைய பவர்ஸ் தான். Question number 19. The registrar is empowered to cancel the registration of a trade union under section dash of the Trade Unions Act. In section 10. Section 10A is the answer. A certificate of registration of a trade union may be withdrawn or cancelled by registrar. Withdraw பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் yes, he can withdraw. எந்தெந்த நேரங்களில் வந்து withdraw பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா செக்ஷன் 10ல விரிவாக சொல்லியிருக்கு. Question number 20. The nature of the findings of the works committee are only recommendatory, directive, declarative and mandatory.
அப்படின்னு கேட்டாக்க ஒர்க்ஸ் கமிட்டியோட டெசிஷன்ஸ் அல்லது ஒர்க் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எதாவது இருந்ததுனாக்க அதை வந்து மேனேஜ்மெண்ட் கேட்டு கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு ஒன்றும் சட்டத்தில் இல்லை. இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர். அவங்க சொல்றது ஒன்று சிபாரிசு தான். ஸோ இட் இஸ் ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர். Question number 21. As per the Maternity Benefit Act 1961, a woman is entitled to maternity benefit if she has actually worked in an establishment of the employer for a period of not less than 80 days, for a period of not less than 80 days in the 12 months immediately preceding the date of her expected delivery. அப்படி இருந்திருந்தால் 80 நாட்களுக்கு not less than 80 days. Question number 22. Fund in the hands of a trade union can be used for the following purposes. The general fund அப்படின்னு ஒன்று trade unionல வச்சிருப்பாங்க. அதில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாக்க அது section 15 of the trade union actல சொல்லியிருக்கு. So the general funds of a registered trade union shall not be spent on any other objects than the following, namely the payment of salaries, allowances and expenses to office bearers of the trade union. The trade union உடைய பொறுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஜெனரல் செக்ரட்டரி, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர், அந்த மாதிரி இருக்கிறவங்க, அவங்களுக்கான சம்பளங்கள், அலவன்சஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ட்ரேட் யூனியன், அதுக்கு உண்டான செலவுகளை கொடுக்கலாம். இன்க்ளூடிங் தி ஆடிட் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ் அண்ட் இதுக்கெல்லாம் வந்து இந்த ஜெனரல் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. So இதில் என்ன சொல்லியிருக்கு, பேமெண்ட் ஆஃப் சேலரிஸ், அலவன்சஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் டு தி ஆஃபீஸ் பேரர்ஸ், கண்டக்ட் ஆஃப் ட்ரேட் யூனியன் டிஸ்பியூட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ட்ரேட் யூனியன், தி காம்பன்சேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஃபார் லாஸ் அரைசிங் அவுட் ஆஃப் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ். இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் இஸ் டி, ஆல் தி அபவ். இது மற்ற விஷயங்கள் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே படிச்சுக்கிறது நல்லது. கொஸ்டின் நம்பர் 23. Gratuity is paid on retirement, monthly, ஆனுவலி, ஆன் ரிமூவல். இது எப்போ கிராஜுவிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ மாதம் கொடுக்குறாங்களான்னா இல்லை, வருஷம் கொடுக்குறாங்களா இல்லை. சரி, ரிமூவல் பண்ணிட்டாங்க ஒரு ஆள், அவர் கொடுப்பாங்களான்னா இல்லை. ரிட்டையர்மெண்ட்டும் போது கொடுப்பாங்க. ஒரு ஆள் ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னு சொன்னாங்க, அல்ல ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க, அது என்ன ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் எவ்வளோ காலம் வேலை பார்த்துருக்காரோ அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கிராஜுவிட்டியை கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு சீலிங் இப்போ 20 lakhs இருக்கு. அதனுடைய கால்குலேஷனுக்கு அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்கு. ஸோ ஒரு மாச சம்பளம், அதாவது ஒரு லாஸ்ட் டான் சேலரி, அது 26 நாள் கொண்டது ஒரு மாசம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு கால்குலேஷனுக்கு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலாவையும் பார்த்துக்கோங்க. Question number 24. Under the Payment of Gratuity Act 1972, the employer shall arrange to pay the amount of gratuity within dash days from the date it becomes payable. இந்த கிராஜுவிட்டியை வந்து அவர் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, அவர் லாஸ்ட் டேட் அவர் என்னைக்கு முடிஞ்சு அவர் போறாரோ அன்னையிலேருந்து விதின் 30 days 30 நாட்களுக்குள்ளார அவர் அதை கால்குலேட் பண்ணி வச்சிருந்து கொடுத்துடணும், கிராஜுவிட்டியை கொடுத்துடணும் ஒர்க்கர்ஸ்க்கு. Question number 25. The Employees Provident Funds and Miscellaneous Provisions Act 1952 is applicable to factories and other classes of establishments engaged in specific industries employing 10 or more persons, 20 or more persons, 50 or more persons, 100 or more persons. இதில் எது அப்படின்னு கேட்டாக்க, it shall apply to every factory, mine, oil field, plantation, port and railway company, every shop or establishment within the meaning of any law for the time being in force in relation to shops, establishments in the state in which 10 or more persons are employed or were employed on any day of the preceding 12 months. எங்க வந்து 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் இருந்திருந்தால் அந்த ஷாப்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல, such other establishments or class of establishments in which 10 or more employees are employed or were employed on any day of the preceding 12 months as the central government by notification specify in this behalf. A shop or establishment to which this act has become applicable shall continue to be governed by this act, notwithstanding that the number of persons employed therein at any time after it has become so applicable falls below 10. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு வருஷத்துல வந்து ஒரு நாள் 10 பேர் இருக்காங்க, அல்லது 10க்கு மேல 11 பேர் இருக்காங்க. 11 பேர் இருக்கிறதுனால அது வந்து இந்த ஆக்ட் கீழே வந்துருது. இப்போ திடீர்னு குறுக்க 2 பேர் காணாம போயிடுறாங்க, இல்லை ரிட்டையர் ஆயிடுறாங்க. அதனால 9 பேர் தான் இருக்காங்க. 9 பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த ஆக்ட் கீழே வராது அப்படின்னு சொல்ல முடியுமான்னா அப்படி சொல்ல முடியாது. ஒன்ஸ் நீங்க வந்து இந்த ஆக்ட் கீழே கவர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸா நீங்க இந்த ஆக்ட் கீழே இருந்தே ஆக வேண்டும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேஷண்ட்லி.